பெரிய ஹாய் சொல்கிறதுக்கெல்லாம் இந்த வீடியோக்கான கண்டென்ட் கிடையாது. பட் இந்த வீடியோ வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ தான். இன்ஸ்டாவில் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ போகிறதுனால எனக்கு ஆதங்கம் அடங்குனுச்சான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் இப்போ யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் நான் போடுற வீடியோவே ஒரு லாங் ஃபார்மட் வீடியோவில் இந்த விஷயத்துக்காக பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ அப்படி என்ன விஷயத்தெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற அந்த டாக் இஷ்யூ தான். இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ண 1000 பேர் இருக்கான்னு தவிர நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் பேர் தான் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ நான் யார் பக்கம் நிற்பேன் அப்படின்னு கேட்டேன். ப்ரோ மனுஷன் பக்கம் தான் நிற்பீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் நாய் பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா இங்க எந்த அளவுக்கு மனுஷனுக்கு இந்த பூமியில வாழ தகுதி இருக்கோ அதே அளவுக்கு எல்லா உயிரினத்துக்கும் வாழ தகுதி இருக்கு. நீ இங்க இருக்கணும், நீ இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எவன் சொல்றதுக்கும் அருகதே கிடையாது. ஏன் ஆரம்பத்துல குரங்கு மனுஷன் எல்லாமே காட்டுக்குள்ள தானே இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி தானே ஒரு ஏரியாவை நீங்க ஒதுக்கிக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா யார் அழிச்சானா மனுஷன் தான் அழிச்சான். மனுஷன் அழிச்சு பில்டிங் கட்டுறது, ஆத்த அழிச்சு அங்க பில்டிங் கட்டுறது, குளத்தை அழிச்சு அங்க பில்டிங் கட்டுறது, எல்லாமே அழிக்கிறது எல்லாமே மனுஷன் தான் பண்ண தவிர இயற்கை உருவானதை எந்த ஜீவனும் பண்றது கிடையாது. ஆக்குறது மனுஷன் தான், அழிக்கிறது மனுஷன் தான். அந்த மாதிரி கேடுகட்ட சில ஜென்மத்துக்கெல்லாம் இந்த வீடியோ தான். இந்த விஷயத்துல எங்க இப்ப நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. எங்கன்னா நீயானா அந்த நீயானா ஷோல ஏன் இவ்வளவு ஒன் சைடா ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க, ஒரு ஷோ நடத்திருக்காங்கன்னு கேட்க தோணுது. ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஷோ. அதுல கோபிநாத் கூட எப்பவுமே நடுநிலைமையா பேசுறேன் சொல்லிட்டு இன்னைக்கு ஒன் சைடா பேசியிருக்காரு. நான் இன்னும் கேவலமா பேசுவேன், பட் இருந்தாலும் நாகரிகம் கருதி அளவா பேசுறேன். கோர்ட்டு போட்டுட்டு என்ன வேணாலும் பேசலாம்னு கிடையவே கிடையாது. எது நியாயமோ அதை பேசணும். இங்க எல்லாருமே டாக் சப்போர்ட் பண்றவங்களாம் எலைட் பீப்புள்ஸ், பணக்கார புளுத்தி இப்படிதான் பேசுவாங்கிறது அப்படி கிடையாது. மனிதாபிமானம் ஒன்று இருக்கணும். நாய்ங்கெல்லாம் குட்டி போடுது, பெருகுது, கடிக்குது, ரேபிஸ் வருது எல்லாம் சொல்றீங்களே, மனுஷன் நம்மளுக்குலாம் எதுவுமே கிடையாதா? எல்லாமே நம்ம ஆல் கிளியரா இருக்கோமா? எந்த நோயும் நம்மளால பரவுறது கிடையாதா? நம்மளால யாருக்கு பிரச்சனையே வரது கிடையாதா? ரோட் ஓரமா நின்று சிகரெட் அடிக்கிறோம்ல, தண்ணி அடிச்சுட்டு போய் பிரச்சனை பண்றோம்ல, தண்ணி அடிச்சுட்டு போய் ரேப் பண்றோம்ல, இதெல்லாம் யாரால நடக்குது? நாய்னால நடக்குதா? நாய் போய் மத்தவங்களை ரேப் பண்ணிட்டு தெரியுதா? நாய் சிகரெட் குடிக்குதா? இதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. இதெல்லாம் மனுஷன் தான் பண்றான். ரோட்ல நின்று சிகரெட் அடிக்கிறான், சிகரெட் அடிக்காதவன் பக்கத்துல நிக்கிறான், அவனுக்கும் பாசிவ் ஸ்மோக்கிங் ஆகுது, அவனுக்கும் கேன்சர் வருது. யார் பண்ண தப்புனால? சிகரெட் அடிச்சது தப்புனால. அப்ப அதெல்லாம் பத்தி யார் பேசுவா? அதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. நாயினால இந்த ராபிஸ் வருதான், போறவங்களை கடிக்குதான். இப்ப மனுஷன் ரோட்ல போயிட்டு இருக்கப்பவே நகைக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு போற வர பொம்பளைங்க கழுத்தை பிடிச்சி நகையை அழுத்துட்டு போறானுங்க. இப்படி தரன்னு இழுத்துட்டு போறாங்களே நடந்து போறாங்களா? அப்ப அதெல்லாம் கண்டு ஏன் நீங்க பேசல? பேசணும்னா எல்லாத்துக்குமே பேசணும்ல. ரேப் பண்றவன் யாரு? மனுஷன் தான். மனுஷனாலதான் மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க நாயினால ஒரு பிரச்சனை இல்ல. ராபிஸ் இருக்கதான் செய்து இல்லைன்னு சொல்ல. ராபிஸ்னால செத்தவங்களும் இத்தனை ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோங்க, 10 வருஷம் இந்த ரேஷியோ எடுத்து பாருங்க. ராபிஸ்னால செத்தவங்களுக்கும் மனுஷன் கொலை பண்ணி மனுஷன் ஆக்சிடென்ட் பண்ணி செத்தவங்களுக்கும் ரேஷியோ எடுங்க, எது அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க வெளியில போனீங்கன்னா வீட்டுக்கு ஒழுங்கா வருவீங்களான்னு தெரியாது. எனக்கு கண்ணு முன்னு தெரியாம பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது ஓட்டிட்டு வராங்க. அதெல்லாம் யார் ஓட்டுறா? நாய் ஓட்டுதா? மனுஷன் தானே ஓட்டுறான். மனுஷனால பல ஆக்சிடென்ட் நடக்குது, மனுஷனால பல கொலை நடக்குது. முன்னாடிலாம் நைட்ல தான் கொலை பண்ணுவானுங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. இப்பெல்லாம் பகல்லே கொலை பண்றானுங்க. நீ எவனா வேணாருன்னு சொல்லிட்டு வீடு புரிந்து வெட்டவெல்லாம் இருக்கான். அதெல்லாம் பத்தி பேசுங்களேன். அவனெல்லாம் தூக்கி ஷெல்டர்ல போடுங்களேன். சொல்லுவீங்க நாங்க தான் ஜெயில போட்டுறோமே. ஜெயில போட்ட என்ன வருஷ கணக்குல உள்ள இருக்கானா? 3 மாசத்துல பெயில வரான். பெயில வந்துட்டு எவன் போட்டு கொடுத்தானோ அவனே வெட்டுறான். அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் பேச மாட்டானுங்க. நாய் நாய் நாய், ராபிஸ் ராபிஸ் ராபிஸ். இதுல ஒரு பாயிண்ட், நாய் குறுக்க வந்து நாங்கெல்லாம் கீழே விழுவுறோம். ஏன் எந்த குழந்தைங்களும் ரோட்ல போறப்போ ஒரு சந்துல ஓடி பிடிச்சி விளையாடுறது கிடையாது, அங்க நடுவுல வந்து பைக்கு நடுவுல உழுவுறதே கிடையாது. அதனால மனுஷன் கீழே விழுவுறதே கிடையாது. கேட்டா சொல்லுவானுங்க நாயும் மனுஷனும் ஒண்ணுதான், எல்லாம் உயிர் தான். நாய்க்கு 5 அறிவு இருக்கு, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு, அவ்வளவுதான். மனுஷனோட நன்றி உள்ளது நாய். அப்படி இருக்கிறப்போ நாய்க்கு சப்போர்ட் பண்றது தப்பே கிடையாது. ஏன் குழந்தைக்கு போனா மட்டும் தான் உயிரா? நாய்க்கு போனா உயிர் கிடையாதா? குழந்தைக்கு அடிப்பட்ட கேட்க 4 பேர் வருமா? நாய்க்கு அடிப்பட்ட தூக்கி ஓரமா போட்டு போறவன் தான் இங்க அதிகம். அப்படி இருக்கிறப்போ நாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும். நீங்க உங்க குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணலாம், நாய் அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வளர்த்தவனும் தெரு நாயெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கூட பழகணும். அது உங்க பேச்சு அது கேட்கணும்னா நீங்க அது கூட பழகின மட்டும் தான் முடியும். நாயை கண்டாலே சீப்போன்னு துரத்துற நீங்க அந்த நாய்கிட்ட போய் எப்படி பழகுவீங்க? சரி ஓகே, உங்களுக்கு நாய் பிடிக்காமே இருக்கட்டும், அதை எதுக்கு நீங்க அந்த இடத்த விட்டு அதோட இடத்துல இருந்து நீங்க எதுக்கு தள்ளி வைக்கணும்னு பாக்குறீங்க? கேட்டா ஸ்ட்ரே டாக்ஸ். ஸ்ட்ரே டாக்ஸ் தான் மீனிங் திறமை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரே டாக்ஸ்னா வீட்டுல வளர்த்து கைவிடப்பட்டது பேர் தான் ஸ்ட்ரே டாக்ஸ். தெரு நாய்களுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் பேரு. அந்த ஸ்ட்ரீட் டாக் ஸ்ட்ரீட்ல தான் வளரும், அதுங்க வேற எங்கேயும் வளர தெரியாது. அதெல்லாம் டெரிட்டோரியல் டாக்ஸ். அந்த இடத்த அது பாதுகாத்துட்டு அது இடத்துல தான் அது வாழுமே தவிர அதை தூக்கிட்டு போய் வேற இடத்துல விட்டீங்க அப்படின்னா அது வேற இடத்துல வாழ தெரியாது. இப்போ உங்களை கூட்டிட்டு போய் காட்டுல விட்டா வாழ்ந்துருவீங்களா? வாழ முடியாதுல்ல. இல்ல உங்களை தூக்கிட்டு போய் உங்க ஏரியால இருந்து வேற ஏரியால விட்டா உங்க ஏரியால உள்ள கம்ஃபர்டபிள்னஸ் அந்த ஏரியால கிடைச்சிருமா? கிடைக்காது.
அதே மாதிரி தான் எல்லா ஜீவனுக்கும் இங்க எல்லாருனாலையும் பாதிப்பு இருக்குதான் செய்யுது. இப்படி பார்த்தா மனுஷனால நிறைய பாதிப்பு இருக்கு. அதை எவனுமே பேச மாட்டான். எந்த ஆம்பளையும் பேச மாட்டான், எந்த பொம்பளையும் இங்க பேச மாட்டான். கேட்டா அதனால இது நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, மயிர் நடக்குது, மட்டன் நடக்குது. அந்த சின்ன சந்துல தான் வீலிங் பண்ணிட்டு போறது, நல்லா முறுக்கிட்டு போறது. எவனாவது சந்துல ஸ்லோவா போயிருக்கீங்களா? பாதி பேர் இந்த பைக் எடுத்தா பெரிய ஹீரோன்னு நினைப்பு, சல்லு புல்லுன்னு போயிட்டு தான் வரணுங்க அதிகம். அப்படி இருக்கும் போது இந்த ஏதாவது நாய்க்கு இருந்தா போதும், அதுக்கிட்ட போய் ட்ரன்னு முறுக்கி காட்டுறது. இப்போ முறுக்கி காட்டினா கடிக்க தானே செய்யும். கடி வாங்கிட்டு தான் போகணும். கடி வாங்கி நாங்கள் ஊசி போடுறோம், அப்புறம் கடி வாங்காம ஊசி போடுவாங்க, தேய்ச்சிட்டு போவியா? கடி வாங்கினா ஊசி தான் போட்டாக்கணும். எல்லா நாய்க்கும் இங்க ராபிஸ் இருக்கிறது கிடையாது. அந்த எல்லா நாயுமே இங்க கடிக்கிறதும் கிடையாது. குலைக்கிற நாய் எல்லாமே கடிக்குதான் கேட்டா கடிக்கவே கிடையாது. சும்மா துரத்துமே தவிர வேற எதுவுமே பண்ணாது. சில நாய்கள் கடிக்கும், அது இல்லைன்னு சொல்லல. முக்காவாசி பேர் இந்த நைட்ல போறப்பெல்லாம் நாய் துரத்துது. நாய் துரத்துதுன்னா நைட்ல போறப்ப நாய்க்கு ஆட்டோமேட்டிக்காவே அது கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அது ஏரியாவை. அது ஏரியாக்குள்ள நீங்க தெரியாதவன் எவனா நுழைஞ்சா கண்டிப்பா அது துரத்த தான் செய்யும். கடிக்குமான்னு கேட்டா அது டவுட் தான். எல்லா நாயும் கடிக்கிறது கிடையாது. அது அலர்ட் பண்ணும். நிறைய பேர் வீட்டுல திருடன் நுழையிற எத்தனை நாய் காட்டி கொடுத்துருக்கு, இல்ல எத்தனை நாய் திருடன் துரத்திட்டு போயிருக்கு, இதெல்லாம் நீங்க பாக்குறதே கிடையாதா? நாய் மனுஷனை கடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எத்தனை மனுஷன், எத்தனை அந்த சின்ன பசங்க எல்லாம் தூக்கி நாய், அந்த குட்டி நாய் எல்லாம் தூக்கி குடும்பப்படுத்துறாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா வீடியோஸ்லாம்? நான் போறேன் இதுல பாருங்க. ஒருத்தவன் நாயை தூக்கி போட்டு தலையில அடிச்சு ஆத்துல தூக்கி போடுறான். போய் கட்டையால அடிக்கிறானுங்க, நாயை அடிச்சு அந்த இடத்துல கொல்றானுங்க. அதெல்லாம் பத்தி எவன் பேசுவான்? இங்க முக்காவாசி பிரச்சனை இந்த நாய் பிரச்சனை வரதான் கவர்மெண்ட்னாலதான். இந்த ஏபிசின்னு அந்த முறையை கவர்மெண்ட் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நாய்கள் பாப்புலேஷன் கரெக்டா இருந்திருக்கும், ராபிஸும் கரெக்டா அளவுல தான் இருந்திருக்கும். அதுலயும் ஊழல் பண்ணிட்டு இங்க நாங்க நாய்ங்க ஷெல்டர்ல தான் அடிப்போம் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இங்க இதுதான் இருக்கணும், இங்க இதுதான் இருக்கணும் மனுஷன் டிசைட் பண்ண நீ யார்? இங்க எல்லா உயிருக்கும் எல்லா இடத்துலயுமே எல்லா உரிமையும் இருக்கு. இங்க மனுஷனுங்க தான் வாழணும்னு எந்த ரூலுமே கிடையாது. இத்தனை கால வருஷமா மனுஷன் கூட தான் நாய் வாழ்ந்துட்டு இருக்கு, நாய் கூட தான் மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் வராத பிரச்சனை இப்ப எங்கடா தூக்கிட்டு வருது? இதுல சொல்றானுங்க கோபிநாத், இங்க பாமர மக்கள் வாழ்ற ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாமே நாய் இருக்கு, போட் கிளப்ல நாய் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. போட் கிளப்ல ரோட்ல இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கு. எல்லா பணக்கார வீட்லயுமே ஒரு பெரிய பெரிய வகை நாய், ஃபாரின் இம்போர்ட்டட் நாய் தான் இருக்கு. போட் கிளப்ல நாய் இல்லாத வீடு ஒரு நாய் காட்டியிருக்க பாக்கலாம். எல்லா வீட்லயுமே நாய் இருக்கு. எதுவுமே நார்மல் நாட்டு நாய் கிடையாது, எல்லாமே கடிக்க வர நாய்கள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? ரோட்ல நாய் இல்லைன்னா என் வீட்டுல நாய் இல்லைன்னு அர்த்தமா? இங்க பாமர மக்கள் வீட்டுல பல பேர் வீட்டுல நாய் இல்ல, ரோட்ல நாய் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க வீட்டுக்கு வெளியில இருக்கு, அங்க வீட்டுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். நாயினால சாவறான், நாயினால சாவறான், இங்க ஜாதி வெறினால சாவறான், மத வெறினால சாவறான், மொழி வெறினால சாவறான், ரேப்னால சாவறாங்க, கொலைனால சாவறாங்க. இவ்வளோ சாவுமே மனுஷனால மட்டும்தான் வருது. நாய் அப்படி பார்த்தா நாய் கடிச்சு சாவறதெல்லாம் கொஞ்சம் தான். அதுக்கு அப்படியே தூக்கிட்டு பேசுறவனெல்லாம் பார்த்தா எனக்கு படிச்சு ஏன்டா முட்டாளா இருக்கீங்கன்னு தான் கேட்க தோணுது. ரியாலிட்டியில பார்த்தா மனுஷன் தான் மிருகம், நாய் மிருகம் கிடையாது. நாய் நன்றி உள்ளன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நாய் ஜாதி பார்க்க தெரியாது, நாய்க்கு கருப்பு வெள்ளை பார்க்க தெரியாது, நாய்க்கு உனக்கு நோய் இருக்கா இல்லையான்னு பார்க்க தெரியாது. அதுட்டு நீ பாசத்தை கொடுத்தினா அது பாசத்தை திருப்பி கொடுக்கும். சும்மாலாம் கொடுக்காது, ரொம்ப டபுள் மடங்கா கொடுக்கும். நீ இன்னைக்கு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டுட்டு போனீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு வந்தாலுமே உன் பின்னாடி வரும் அந்த நாய். அந்த அளவுக்கு நாய் நன்றி உள்ளது. மனுஷன் அப்படி கிடையாது, கூடவே இருப்பான், குழி பறிப்பான். இதுதான் மனுஷன். மனுஷனோட புத்தியே இப்படிதான். உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்ககிட்ட சொல்லும், நீங்க அடிக்கடி அதை செக் பண்ணிட்டே இருப்பீங்க. நாய்க்கு அப்படி கிடையாது. நாய்க்கு ஏதாவது ஒண்ணா அது யார்கிட்ட போய் சொல்லுங்க? நாய்க்கு ஹாஸ்பிட்டல் தானே போய்க்கு தெரியுமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணா மனுஷருக்கு நம்ம தான் உதவி பண்ணுமே தவிர நாங்க குழந்தைகளுக்கு தான் ப்ரியாரிட்டிஸ் கொடுப்போம், நாய் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க எத்தனை குழந்தைகளை நாய் காப்பாத்திருக்கு அந்த வீடியோஸும் இருக்கு. இதே யூடியூப்ல தான் அந்த வீடியோஸும் இருக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க அவனுங்க, அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா இந்த நாய் என்ன பண்ணலாம் இந்த முக்காவாசி பேர் இந்த நாயை ஒழிக்கணும்னு பேசுறவங்க எல்லாமே நாய்க்கு பிடிக்காதவன் தான், மிருகத்தை பிடிக்காதவன் தான் இது மாதிரி பேசிட்டு இருக்கான். நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க எலைட் பீப்புள்ஸ் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் நாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லா உயிரும் ஒண்ணுதான். இங்க வாயில்லா ஜீவனுக்கு ஒரு நியாயம், வாயுள்ள ஜீவனுக்கு ஒரு நியாயம் கிடையாது. ரெண்டுமே உயிர் தான், ரெண்டுக்குமே சேம் ப்ரியாரிட்டி தான். உங்களுக்கு உங்க குழந்தை ப்ரியாரிட்டினா எங்களுக்கு எங்க நாய்கள் தான் ப்ரியாரிட்டி. நீங்க உங்களை மனுஷனை மதிங்க, தப்பு சொல்ல. நாங்க நாய்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. ரெண்டுமே உயிர் தான். இந்த உயிர் தான் பெருசு, இந்த உயிர் சிறுசுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஈக்குவல் தான். கேடு கட்ட ஜென்மத்துக்குலாம் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு இன்னுமே புரியல. பார்க்கலாம்.